இந்த படத்தோட கதை கேட்டு நான் தான் முதல்ல எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாள். ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காட்டி நான் பெரிய ஒரு குற்றம் செய்தவனாக தான் இருந்திருப்பேன்னு சொன்னால் இதே பிறகு என்ன கூப்பிட்டுருப்பான் ஆடியோ லான்ச்சுக்கு. இப்படி ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஆனால் முட்டாள் பகலே இந்த படத்தை விட்டேன்னு சொல்லி புலம்பாமல் என்னை நம்பி என்னை உருவாக்கி ஒரு அந்தோனியாக என்னை மாற்றி எனக்கு ரொம்ப ஆசை தான். 12 வருஷமாக கயல் வின்சன் சொல்கிறாங்க, அந்தோனி வின்சன் சொன்னாலும் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் டிஜே பானு அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும். என்ன சொன்னால் அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி படம் நடிப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னு சொன்னால் இவங்க இந்த படத்துக்கு எங்கள் படமும் கதை கேட்டாங்க, ஓகே சொல்லலை. அப்புறம் தெலுங்கில் ஒரு 50 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு படம் கிடச்சிச்சு. எவ்வளோ பெரிய முட்டான்னு தெரியல. அந்த படத்தை வேணான்ட்டு யாழ்ப்பாணத்துக்கு தனியாக ஒரு ஆளாக வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அசிஸ்டன்ட் கிடையாது, மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் யாரை சொல்கிறோமோ இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கையில் சொன்னால் கலையா அவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி ஒத்துக்கிட்டு எங்களுக்கு முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்தது. சீரியஸாக இந்த படத்தில் வந்துட்டு